எழில வச்சு கோபியோட வீட்டில் நடக்கிற சண்டை, மயு கேட்ட கேள்வி, ஆடி போன ராதிகா. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அந்த வகையில் கோபி எழில நினைச்சு ராதிகா கிட்ட சண்டை போட மயு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கொண்டாட்டத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி ராதிகா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதை எதையுமே காதில் வாங்காமல் ராதிகா, உங்கள் வீட்டு விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம், வேறு எதனா விஷயம் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடை கொண்டு போய் வைக்க அதை பார்த்து கோபி, நான் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இருக்கேன், இந்த மாதிரி கோவத்தில் சாப்பாட்டை தட்டி விடுறாரு. சாப்பாடு வேணும்னா நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், வீட்டில் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக மனம் விட்டு பேசலாம்னு பார்த்தா இங்கே அந்த நிம்மதி எனக்கு இல்லை, இந்த மாதிரி சண்டை போட அதை பார்த்து மயு பயந்துடுறாங்க. மயுவை பார்த்ததும் கோபி சாரி கேட்குறாரு. ஆனால் ராதிகா, இதுவே இனியாவா இருந்தால் நீங்கள் இப்படி சண்டை போடுவீங்களா? என் பிள்ளைய நீங்கள் எப்பவும் பிரித்து தான் பார்க்குறீங்க, இந்த மாதிரி சண்டை போட கோபி, எனக்கு இனியாவை போல தான் மயுவும் என்னோட பொண்ணு தான், இந்த மாதிரி சொல்ல அது ராதிகா அண்ட் கோபிக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதமாக மாறுது. அதுக்கப்புறமா கோபி தட்டி விட்ட சாப்பாடு ராதிகா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்க கோபி தான் பாக்கியா வீட்டில் இருந்ததை எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. அடுத்ததாக காலையில் கோபி கண்முழிச்சு பார்க்கும்போதும் தான் தட்டிவிட்ட சாப்பாடு அப்படியே கொட்டி கிடக்குது. ஆனாலும் அங்கே இருந்து கோபி கிளம்பி போயிட அதுக்கப்புறமா ராதிகா அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக மயு, எனக்கு கெட்ட கனவாக வருது, நான் தனியாகவே இருக்கிற மாதிரி தோணுது, நீங்களும் டேடியும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் இனி சண்டை போடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்ல ராதிகா, இனி நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் செழியன் வாக்கிங் போகும்போது அங்கே வர்ற அவருடைய நண்பர், எழில் வாக்கிங் வரலையா அப்படிங்கிற மாதிரி எழில் பற்றியே கேட்குறாரு. அதனால் ஃபீல் பண்ணி செழியன் எழிலுக்கு கால் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எழில், இல்லை நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதோட 2-3 வீடு வாடகைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம், இந்த மாதிரியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எதனா உதவி வேணும் அப்படின்னா கேளு அப்படிங்கிற மாதிரியா செழியன்னு சொல்ல அது எழில், இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த உதவியை மறுத்துடுறாரு. அந்த நேரத்தில் கோபி அங்கே வந்து செழியன் கிட்ட பேசுகிறாரு. அப்போது இனியா வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தங்கிட்ட சொன்னதையும் எழில போயிட்டு தான் பார்த்துட்டு வந்ததையும் பற்றி கோபி வந்துட்டு சொல்கிறாரு. அதோட எழிலுக்கு எதனா பணம் தேவை அப்படின்னா நான் தரேன், நீ கொடுத்ததா சொல்லி அவன்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்தா அவன் வாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானும் கொடுத்தேன், அதையும் அவன் வாங்க மறுத்துட்டான், இந்த மாதிரி செழியன் கோபி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கோபி கிளம்பி போகும்போது தயக்கத்தோட தனக்கு 2வது குழந்தை பிறக்க போகிற விஷயத்த செழியன் கோபி கிட்ட சொல்ல அதை கேட்டு கோபி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதை கேட்டதை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இதை எதுக்கு சொல்கிறதுக்கு நீ தயங்கணும், இந்த மாதிரி கோபி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா செழியன் பாக்கியா கிட்ட தாத்தாவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு தான் 3 ஹோட்டல் பார்த்ததா சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா, ஹோட்டலில் ஏற்பாடு செய்கிறதுக்கெலாம் நாள் இல்லை, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரி அங்கே வர பாக்கியா, மாமாவோட பிறந்த நாளுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு கோவிலில் கொண்டாடலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.